ஹாய் பிரண்ட்ஸ், நான் உங்க எஸ்கே. இது ஒரு சுவாரஸ்யமான கதை. இதுவரைக்கும் நான் ரசித்து எழுதின கதைகளில் இதுவும் ஒன்று. இந்த கதை கிட்டத்தட்ட உண்மையான கதை தான். என்னுடைய பக்கத்து வீட்டு திவ்யா டீச்சர் கதையை படிச்சு இருப்பீங்க. அந்த கதையை என்னுடைய வாசுகி ஒருத்தவங்க அவங்கள நினைச்சு எழுத சொன்னாங்க. அதை படிச்சிட்டு அதே மாதிரி இன்னொரு கதையை என்னுடைய மற்றொரு வாசகி கேட்டு இருக்காங்க. இந்த கதை அவங்களுக்கான கதை தான். அவங்க இந்த கதையில அவங்களுடைய பெயரும் ஊரும் எந்த தகவலும் மாற்ற வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இதுல இடம் பெறும் ஊரும் எல்லாமே உண்மைதான். என் பேரு சார்லஸ். நான் சென்னையில இருக்கேன். சென்னையில இருக்க ஒரு பிரபலமான ஐடி கம்பெனி ஒரு நியூ ஜாயினி 3 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்த. நான் இருக்கிறது ஒரு பெரிய டீம்ல. எங்க டீம்ல குறைஞ்சபட்சம் 85 பேர் இருந்தாங்க. நாங்க அமெரிக்காக வேலை பார்க்கிறதுனால பெரும்பாலும் எங்க வேலை நைட் டைம்ல தான் இருக்கும். எப்ப ஆச்சு காலையில இருக்கும். காலையில் இருந்தாலும் எல்லாரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்ச பேரு தான் இருப்பாங்க. மொத்தமாவே ஒரு 10 பேருக்கு காலையில வேலை செய்வாங்க. மத்த எல்லாரும் நைட்டு தான் வேலை செய்வாங்க. சில சமயம் காலையில வேலை செய்றவங்கள நைட்டு வரைக்கும் இருப்பாங்க. எங்க டீமுக்கு மொத்தம் ஒரு டிஎல், ஒரு அசிஸ்டன்ட் டிஎல், அப்புறம் நாங்க பார்க்கிற வார்க் எல்லாம் சூப்பர்வைஸ் பண்றதுக்கு 5 பேர். மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் மேல மேனேஜர் என்று சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். எங்க மேனேஜரை யாருக்குமே பிடிக்காது. எங்க மேனேஜர் ஒரு சாமியார் மாதிரி. எப்ப பாரு பூஜை கோவில் கோலம் சுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு யாரையும் அவனுக்கு பிடிக்காது. அதனாலேயே அவன் மத்த எல்லாரையுமே மட்டம் தட்டி தான் பேசுவான். என்னை அப்படித்தான் பேசுவான். நாங்க வார்க் பண்ற பில்டிங் 7 ஃப்ளோர் இருக்கும். நாங்க 4வது ஃப்ளோர்ல இருக்கும். அந்த ஃப்ளோர் மொத்தமாகவே எங்க டீம் தான் இருக்கு. சரி, இதுவரைக்கும் நான் என்ன பண்றேன்? எங்க ஆபீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ ஆபீஸ்ல இருக்கவங்களோட பெயரை சொல்றேன். என்னுடைய மேனேஜர் உடைய பெயர் பாலா சுப்பிரமணியம். அவன் பெயருக்கு ஏத்த மாதிரி எப்ப பாரு முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டு வருவான். தினமும் எங்க டீயோடைய சூப்பர்வைசர் பேரு வைஷாலி, லாவண்யா, சுஜாதா, ரகுராம், தினேஷ். எங்க லடைய ஆசடன் பேரு டில்லி பாபு. கடைசியா இந்த கதையோட நாயகி என்னுடைய கனவு கன்னி. எங்க டீமுடைய டிஎல் பிரியங்கா. எப்ப அவ அழகையே வார்த்தையாக வர்ணிக்கவே முடியாது. அவ அப்பேற்பட்ட அழகு. அவ வயசு 34 ஆகுது. ஆனா பாக்க அப்படி இருக்க மாட்டா. இது 28 29 வயது பொண்ணு மாதிரி இருப்பா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸ்ரீதர் அவளுடைய கணவருடைய பெயர். ஸ்ரீதர் அவர் இதுக்கு முன்னாடி எங்க கம்பெனி தான் வேலை பார்த்தாரு. ஆனா இப்ப வேற கம்பெனிக்கு சேஞ்ச் ஆயிட்டாரு. என்னுடைய கனவு கன்னி பிரியங்காவுடைய வீடு ஆபீஸ்ல இருந்து ரொம்ப தூரங்குறதுனால பெரும்பாலும் அவ ஆபீஸ்க்கு வர மாட்டா. வீட்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன்னு சொல்லிட்டு. அவருடைய புருஷன் கூட சாட்டு போடுவான் என்று சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. வைஷாலியும் பிரியங்காவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வைஷாலி விட பிரியங்காவுக்கு தான் அதிக அழகு இருக்கும். சரி, வாங்க மெயின் கதைக்கு போலாம். நான் ஆபீஸ் சேர்ந்த முதல் நாளே அவ என்கிட்ட வந்து பேசன. இந்த மாதிரி இந்த ஒர்க் பண்ணும், இப்படி பண்ணணும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, புது ஜாயின் சேர்ந்து இருக்கீங்களா அது கேட்டேன். நான் எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். நான் பதில் சொல்லும் போது அவ முகத்தை பார்த்து கொண்டே தான் பதில் சொன்னேன். நான் அவ கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னேன். எனக்கு நைட் ஷிஃப்ட் இருந்தாங்க. அதனால நைட் டின்னர் சாப்பிட போனேன். அங்க பாத்தீங்கன்னா சாப்பிடுவதற்கு இடமே இல்லை. அப்ப பிரியங்கா பக்கத்துல இடம் இருந்துச்சு. நான் திருத்திருன்னு முழிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பிரியங்கா என்னை பார்த்து என்னை கூப்பிட்டு இங்கு வந்து உட்காரு அப்படின்னு சைகை காமிச்சா. நானும் பரவால்ல பசுமாடு தன கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவ பக்கத்து போய் உட்கார்ந்து விட்டேன்.
பிரியங்கா அன்னிக்கின்னு பார்த்து பிரியாணி எடுத்துட்டு வந்து இருந்தா. நான் சாம்பார் சாதம் எடுத்துட்டு வந்திருந்தேன். நான் பேசாம சாப்பிட்டு தான் இருந்தோம். அப்புறம் பிரியங்கா என்கிட்ட, பிரியங்கா, உங்க பேர் சார்லஸ் தானே? நான், ஆமாம் மேடம், என் பேரு சார்லஸ் தான். பிரியங்கா, சார்லஸ் இங்க இருக்கு, யாரும் அவங்க பொசிஷன் எதுவும் இல்லன்னா சேர் மேடம் தான் கூப்பிட மாட்டாங்க. என்ன பிரியங்கா என்று கூப்பிடுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எப்படி சார்லஸ் தான் சொல்ல போறேன், அதுக்கு தான் உங்க பேரை கேட்டேன். நான், ஓகே. பிரியங்கா, சரி சொல்லுங்க, எங்க இருந்து வர்றீங்க, உங்க வீடு எங்க இருக்கு? நான், பிரியங்கா, தாம்பரத்தை தாண்டி கூடுவாஞ்சேரிக்கு பக்கத்துல இருந்து வரேன். பிரியங்கா, சூப்பர், நானும் அங்க இருந்தா தானே நீங்க எங்க இருக்கீங்க? நான் என்னுடைய தெருப்பெயரை சொன்னேன். அதுக்கு பிரியங்கா, பரவால்ல, ரொம்ப பக்கத்துல தான் இருக்கீங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரேன். நான், ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன் மேடம். பிரியங்கா, இப்பதான் சொன்னேன் சார் மேடம் தான் சொல்லாதீங்க சொல்லிட்டேன். நான், அது சாரி, ஸ்கூல்லையும் காலேஜ் இருக்கும் சொல்லி சொல்லி பழகிருச்சு, சீக்கிரமா மாத்திக்கிறேன். பிரியங்கா, சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்போது தான் தெரியும். நீ ஒரு 6 மாசத்துல இருந்து ஒரு வருஷம் சர்வே பண்ணிட்டீங்களே போதும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ப்ராசஸ். அது வரைக்கும் டீம் இருக்க மத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வேற ஆஃபீஸை ட்ரை பண்ணாதீங்க. இப்போதைக்கு மேபி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இங்கேயே இருங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க. நான் செஞ்சு தரேன், எதுனாலும் என்கிட்ட தயங்காம நீங்க கேட்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கலாம். முதல்ல வீக்கெண்ட் நம்ம ஆபீஸ்ல ரெடி பண்ணியிருக்க அந்த பார்ட்டிக்கு வாங்க. வீட்ல அம்மா சொல்றாங்க சொல்லிட்டு வராம இருக்காதீங்க. என்ன சாப்பாடு வச்சிருக்கீங்க? நான், சாம்பார். எங்க அம்மா சாம்பார் சூப்பரா செய்வாங்க பிரியங்கா, என்னங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஏன் சாப்பாடு எடுத்து கொஞ்சம் பிளேட்ல வச்சு பேச ஆரம்பிச்சேன். நான், ஆனா பிரியங்கா, எனக்கு இந்த ஊருக்கு பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா 2-3 வருஷத்துக்கு இங்கேயே இருப்பேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க. அதுக்கு தேங்க்ஸ் பிரியங்கா, நான் கண்டிப்பா நம்ம டீமுக்கு நல்ல பேரை எடுத்து கொடுப்பேன். பிரியங்கா, சரி சரி, பேசினது போதும், என்னன்னு நான் மட்டும் உங்க சாம்பார் சாப்பிட்டா போதுமா? நீங்கள் என்னுடைய பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. நானே செஞ்சது செம டேஸ்டா இருக்கும், எங்க அம்மாவே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. நீங்க நல்லா ஒர்க் பண்ணுங்க, அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சைட் வாங்கி தரேன். சீக்கிரமா நீங்க அமெரிக்காவுக்கே போய் செட்டில் ஆகலாம். நல்லா ஒர்க் பண்ணிக்கணும். இப்படியே அன்னைக்கு டின்னர் மொத்தமா பேசிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். பிரியங்கா அவ பக்கத்திலேயே ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி என்ன அங்க உட்கார வச்சு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தா. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அவளையே கேட்க சொன்னான். அதே மாதிரி மத்த 5 சூப்பர்வைசர் கூப்பிடு, இவனை நான் பார்த்துக்கிறேன், நீங்க எதுவும் பண்ண வேணாம். முக்கியமா வைசாலி கிட்ட சொன்னா. ஆனா எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. என் வைஷாலி கிட்ட இப்படி பேசுற, ஆனா பின்னாடி தான் எனக்கு எதுக்குன்னு தெரிஞ்சுச்சு. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் அவரே என் பக்கத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருந்தான். நாம் அடிக்கடி பாத்ரூம் பக்கம் போறது நிறுத்திட்டேன். வார கடைசி கூட, அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எல்லாரையும் விட அவ தான் லேட்டா வந்தா. அவ தான் டிஎல், அவருக்கு அந்த அளவுக்கு வேலை இருக்காது. அதுவும் இல்லாம அன்னிக்கு நைட்டு பாட்டின்றதால எல்லாரும் நல்லா மேக்கப் பண்ணிட்டு மாடல் வந்து இருந்தாங்க. நான் எப்பவும் போல பார்மல் போட்டு வந்திருந்தேன். ஆனா பிரியங்கா சும்மா அழகா வந்திருந்தா. அவள் அன்னைக்கு தான் முதல் தடவையா ஜீன்ஸ் டீ ஷர்ட்டும் போட்டு பார்த்தேன். அவளை பார்க்கும்போது அப்படியே பசுமாடு வர மாதிரி இருந்துச்சு.
அப்ப எங்க மேனேஜர் அவ பக்கத்துல வந்து அவ முதுகு தட்டி கொடுத்துட்டு இருந்தான். அது எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவ ஒண்ணுமே சொல்லல.